வணக்கம். இன்னைக்கு சிதறிகும் ஹேண்டிகிராஃப்ட்ஸில் மகாலட்சுமி அம்சம் பொருந்திய ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். மகாலட்சுமிக்கு தேவையான விஷயங்களை பற்றி நம்ம நிறைய படிச்சிருப்போம். அதெல்லாம் நம்ம தனித்தனியாக வீட்டில் வாங்கி வச்சுருப்போம் இல்லையா? அது எல்லாமே சேர்ந்த ஒரு விஷயமா, ஒரு வடிவமாக இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்கோம். மகாலட்சுமி பிரமிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மகாலட்சுமி பிரமிட் ஏன் இதை மகாலட்சுமி பிரமிடுன்னு சொல்கிறோன்றது இருக்குது. சோழி மகாலட்சுமி அம்சம், குன்றின் மணி மகாலட்சுமி அம்சம், அப்புறம் கோமதி சக்கரம் மகாலட்சுமி அம்சம், மேலே பார்த்தீங்கன்னா மேரு இருக்கும். இதுவுமே அம்பாலோடது தான். ஸோ இது மொத்தமாகவே ஒரு அம்பாலோட எனர்ஜியாகவும் அம்பாலோட உருவமாகவும் இருக்கிறதுல இதை மகாலட்சுமி பிரமிடு அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே நம்ம தனித்தனியாக வாங்கிறதுக்காக பார்ப்போம். சில பேர் வாங்கி வச்சுருப்போம். இது இன்றைக்கி எல்லாமே சேர்ந்து ஒரு பிரமிடுக்குள்ளே வருது. பிரமிடுக்கு எப்பயுமே ஒரு அந்த உருவ எனர்ஜி இருக்குது. பிரமிடுக்குன்னு ஒரு எனர்ஜி இருக்குது. அந்த எனர்ஜிக்குள்ளே இவ்வளோ எனர்ஜியும் சேரும்போது இந்த பொருள் எப்படி இருக்கும் பாருங்களேன். அவ்வளோ எனர்ஜி லெவலில் இது இருக்கும். ஸோ இதை நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சுக்கலாம், ஆஃபீஸில் வாங்கி வச்சுக்கலாம், தொழில் செய்கிற இடத்துல வாங்கி வச்சுக்கலாம். இதனால் ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை. இது வாட்டுக்கு நீங்கள் ஒரு டேபிளில் கூட வைக்கலாம். இது பூஜை ரூமில் வைக்கணுங்கிறதுல டேபிளில் வச்சிங்கனாலே வரவங்களுக்கு இதை பார்க்கும்போதே அவங்க ஒரு ஹீலிங்காக அது அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அதை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஹீல் ஆகும். அப்படிப்பட்ட ஒரு பொருள் இது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பரில் ஒரு கம்பி மாதிரி கொடுத்துருப்போம். இது எதுக்கு அப்படின்னா, யூனிவர்ஸ் எனர்ஜி இது வழியாக இறங்கி கீழே போகும்போது ஒரு சுழற்சி கொடுத்து இது மொத்தமாக ஸ்ப்ரெட் பண்ணி நமக்கு வெளியில் அனுப்புறதுக்கு அந்த காப்பர் எனர்ஜி எப்பயுமே எனர்ஜியை ரிசீவ் பண்ணணும். பிரமிடோட உருவமும் எனர்ஜியை ரிசீவ் பண்ணும். ஸோ இப்படி இருக்கும்போது இது எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு எனர்ஜியை திருப்பி வீட்டுக்குள்ளேயே கொடுக்கும்போது வெரி குட் எனர்ஜியாக உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியாக வீட்டுக்குள்ளே வரும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை ரிசீவ் பண்ணுற ஒரு பொருள் நம்ம வீட்டுக்குள்ளே வந்தால் நம்ம வீடு எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்க. இதை வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. இன்னைக்கு சிதறிகும் ஹேண்டிகிராஃப்ட்ஸில் இருக்குது. இதுவுமே ரொம்ப பழைய விஷயம் அப்படின்னாலும் ஓல்டஸ்ட் கோல்டு தான். அதனால் எப்பயுமே ஓல்டஸ்ட் கோல்டு தான். நம்ம கொடுக்குறது ஒரிஜினல் தான். அதனால் நல்லதை பற்றி திரும்ப திரும்ப பேசுகிறதுல ஒரு தயக்கமும் இல்லை. வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. இது நம்ம சிதறிகும் ஹேண்டிகிராஃப்ட்ஸில் இருக்குது.